அருள் வாக்கு மூலம் அருள் பாலிக்கும் அம்மன். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. பூஜைகள் மூலம் புத்திர வாக்கியம் கிடைக்கும் அதிசயம். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே அமைந்துள்ளதுதான் நெற்குணப்பட்டு கிராமம். இந்த நெற்குணப்பட்டு கிராமத்தில்தான் ஸ்ரீ மகா பைரவி சக்தி பீடம் அமைந்துள்ளது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மட்டுமே பூஜைகள் நடத்தப்படுவதால் நாங்களும் அமாவாசை இரவே அங்கு சென்றிருந்தோம். நாங்கள் சென்றிருந்த நேரம் கருவாட்டு குழம்பு படைக்கப்பட்டு அம்மனுக்கு தீப ஆராதனைகள் நடத்தப்பட்டது. பவானி அம்மாள் அருள் வாக்கு சொல்வதற்கு தயாரானார். இந்த அறையில்தான் அருள் வாக்கு சொல்லப்படுகிறது. அருள் வாக்கு கூறும்போது ஒளிப்பதிவிற்கு தடை உள்ளதால் நாகரிகம் கருதி நாங்களும் ஒளிப்பதிவு செய்யவில்லை. இதற்கிடையே இந்த கோவிலை நிர்வகிக்கும் ராமம்மாள் கயிறு கட்டும் நிகழ்வை ஆரம்பித்தார். இந்த கயிறை கட்டி கொள்வதால் எந்த தீய சக்திகளும் நம்மை அண்டாது என்கிறார்கள். நமது குழு இங்கு வரும் பொதுமக்களை விசாரிக்க ஆரம்பித்தது. சார், என் பேர் வந்து சக்திவேல் சார். நான் தட்டாம்பட்டிலேருந்து வரேன் சார். ப்ராப்ளம் சார், இப்போ என் பையனுக்கு வந்து 3வது பையன் சார். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு 2 வயசு ஆகுதுங்க. இப்போ வந்து எனக்கு உடம்பு முடியாத போனதுக்கப்புறம் நாங்கள் கோயில் மற்றபடி ஹாஸ்பிட்டலில் இருந்து போய் பார்த்துட்டு விட்டுருவோம் சார். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க சார், இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போனால் அங்கே போனால் எல்லா பிரச்சனையும். அதனால் நாங்கள் வந்து அந்த அம்மா இருந்தாங்க, அந்த கோயிலில் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க சார். பரிகாரம் பண்ணால் அதுக்கப்புறம் இப்போ என் பையன் 2 வயசு ஆகுது, நல்லா தான் இருக்கேன் சார். அதனால் நாங்கள் 2 வருஷமாக அந்த கோயிலுக்கு பௌர்ணமி அமாவாசை தவறாமல் வந்துருக்கோங்க சார். சரி வந்தால் அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. கண்டிப்பாக சார், நிச்சயமாக சால்வ் ஆகும் சார். எல்லாரும் நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் சார். எங்கள் ஊர்லேயும் கடலூர்லேருந்து வரோம். நாங்கள் வந்து 1 வருஷம் 4 மாதம் ஆகுது இங்கே வந்து. உடம்பு சரியில்லைன்னு வந்தோம். எங்கே போனால் உடம்பு சரியாகலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் சரியாச்சு. இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கோம். அது அம்மா சொல்லியிருக்காங்க கொடுக்குறேன்னு. கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேறும். ஆமாம், மாதம் இங்கே தான் அம்மாவுக்கு தொண்டு செய்கிறேன். என்னை அவங்க நல்லா வச்சுருக்காங்க. அதனால் நான் தொண்டு செய்கிறேன் அவங்களுக்கு. இன்னும் நல்லா இருந்தேன்னா நல்லா. ஆமாம், அமாவாசை பௌர்ணமிக்கு தான் பூஜை. இவர்கள் கூறியதிலிருந்து இந்த அம்மனின் மீது வைத்துள்ள நம்பிக்கை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அருள்வாக்கு கூறிவிட்டு வந்த பவானி அம்மாளிடம் பேச ஆரம்பித்தோம். குலதேவதே அங்காள பரமேஸ்வரி அம்பிகே சரணம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. குருவின் திருவடியே சரணம் சரணம். ஆலயத்தில் வந்து அமாவாசைக்கு அம்பாளுக்கு கும்பப்படையில் உண்டுங்க. அமாவாசைக்கு கும்பப்படையில் உண்டு மாதம். அதுவும் இந்த உடம்பு சரியாதவங்க, அதுலேயும் இந்த புத்திர பாக்கியம் வந்து இல்லாதவங்கலாம் வந்து அந்த கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கின்னு அந்த கும்பசாதத்தை வாங்கி அவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் அம்மா கொடுப்பா. மயான சூறையில் நடக்கக்கூடிய அந்த பாலாடை கொள்ளை விட்டு அந்த பாலாடையும் அம்பாளுடைய கனியை வாங்கி அன்னைக்கு உள்ளுக்கு அருந்தினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா புத்திர பாக்கியம் கொடுப்பா. இது உண்மையான வாக்கு, இது அம்மாவே சொன்னது. இன்னமும் கண்ணு கூறா இந்த ஒரு விஷயம் இந்த ஆலயத்தில் நடக்குது. அந்த மயான சூரை நம்ம செய்கிறது கூட இதுதான் காரணமே. எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையிறதுக்கோசரம் தான் அம்பாள் வந்து ஒரு பசிச்சவனுக்கு உணவு கொடு. இப்போ நீங்கள் உயிராக இருக்கிறீங்க, எனக்கு பசிக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன்.
நம்ம எல்லாம் இறந்தவங்கலாம் வந்து ஆத்மா எங்கெங்கே யார் யார் நிற்கும்னு நம்மளால் அது அறிய அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் கிடையாது இல்லைங்களா. அதனால் அந்த அமாவாசை தினத்தில் மட்டும் எல்லா ஆத்மாவுமே வந்து அம்பாள் கிட்ட வந்து சாந்தி அடையும். அம்பாள் நினச்சாதான் அங்கே முக்தி போக முடியும். அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனையோ, இப்போ சில பேருக்கு கிரகச்சார பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கும், சில பேருக்கு வந்து சர்பதோஷம் இருக்கும், சில பேருக்கு கால சர்பதோஷம் இருக்கும். அவங்களுக்கு எந்தெந்த பரிகாரத்துக்கு எந்த முறையில் அவங்களுக்கு பூஜை பண்ணணுமோ அவங்க வந்து இந்த ஆலயத்தில் பூஜை பண்ணி போவாங்க. அப்படி இல்லை அந்த 5 அமாவாசைக்கு இந்த ஆலயத்தில் தொடர்ந்து வந்து அம்மா கிட்ட கனியை வச்சு எடுத்துன்னு போய் அவங்க இல்லறத்தில் வச்சுட்டு அந்த கனியை எடுத்துன்னு வந்து திருப்பி அந்த அக்னி குண்டங்க எரியும். அவங்க தலையை சுற்றி அந்த அக்னி குண்டத்தில் அந்த பழத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்க 5 அமாவாசை தொடர்ந்து செஞ்சாலே அவங்க நினைக்கக்கூடிய காரியம் அனைத்துமே அம்மா முடிச்சு கொடுப்பா. எனக்கு அம்மா வந்து எனக்கு வரது காரணமே என் சொப்பனத்தில் வந்து அவள் காட்சி கொடுத்தது தான். என்னுடைய மேலே வந்து வரது வந்து தேவி கருமாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி வந்து என்னுடைய குருக்கு தான் வந்து அங்காள பரமேஸ்வரி வரும். அவங்க மேலே தான் வந்து மயான சூரை செய்வாங்க. என் மேலே வரது வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் தான் வரும். அது எனக்கு சொப்பனத்தில் வந்து அம்மா சொல்லி எங்கள் குரு வந்து இந்த ஆலயத்தில் வந்து அம்பாவை வந்து என் முடி மேலே வந்து அழைச்சாங்க. அப்புறம் அம்மா வந்ததுலேருந்து இது வரைக்கும் அம்மா அங்கே வாக்கு கொடுத்துன்னு தான் இருக்கா. வரவங்களும் அவங்களுக்கு உள்ளதை என்னவோ அதை மட்டும் அம்மா அங்கே சொல்கிறா. அந்த நம்பிக்கையால் அமாவாசையான இங்கே ஜனங்க இங்கே வராங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த ஆலயத்தை பொறுத்த அளவு எந்த காரியத்தை நினச்சி வந்து நிற்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அம்மா வந்து அதை முடிச்சு கொடுப்பா. அவள் மண்ணில் வந்து அந்த அமாவாசைக்கு அவங்க இந்த இடத்த வந்து நின்று அவகிட்ட வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த கனி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் வச்சாலே போதும். அது எந்த ஒரு துஷ்ட சக்தியாக இருந்தாலும் இல்லறத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவள் கனிக்கும் சாம்பலுக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பவானி அம்மாள் கூறியதைப் போல் இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் பௌர்ணமி பூஜையில் அம்மனின் உருவம் தோன்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதும் இந்த கோவிலில்தான்.